இந்த வினைகள் எல்லாம் கழிதான். பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், பிறந்ததுலேருந்து யாருக்கும் துன்பமே பண்ணதில்லை, உபத்திரியமே நான் கொடுத்ததே கிடையாது, எனக்கு ஏன் அப்படி நடக்குது என்ற கேள்வி கேட்பவர்களுக்கு இந்த பதில் சரியாக இருக்கும். பிரச்சனை தீவிரம் அடைகிறது என்றால் கர்மா வேலை செய்கிறது என்று அர்த்தம். அது உடலாலோ மனதாலோ வேலை பார்க்குற இடத்தாலோ சொந்த பந்த சம்பந்தத்தினாலோ பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துலையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருகிறது என்றால் அவன் கர்மாவை குறைக்கிறான். வினையை போக்கலான்னு வந்த வினையை அகற்றி நல்ல பாக்கியத்தை பெறணும். வினை போக்க வந்த இடத்துல வினையை புதிய வினையாக விதைத்து அறுவடை செய்கிறோம். கொண்டு வந்தது 1/4 கிலோ மூட்டைன்னு வச்சுக்கோங்க, சுமாராக போகும்போது 1 கிலோ கொண்டுட்டு போனால். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு சிரமங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்குரிய தொலைநோக்கான ஒரு பார்வை. இப்போ நம்முடைய கர்மாவை குறைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டா? கர்மானா என்ன? இந்த கர்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற பற்றி நிறைய கேள்விகள் இருக்கு. எல்லாரும் பேசினா ஆன்மீகத்தில், இந்து ஆன்மீக தர்மத்தில், பாரத தேசத்தில், உலகெல்லாம் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய நம்முடைய இந்து கலாச்சாரத்தில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருள் எது என்றால் கர்மா. இந்த கர்மாவை பற்றிய புரிதல் எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் சராசரியாக எல்லாரும் பேசுகிறார், என்ன கர்ம வினையோ நான் பட்டுக்கிட்டு சீரழிகிறேன், என்ன கர்ம வினையோ இப்படி கலண்டு உழண்டு கொண்டு இருக்கிறேன், என் நேரம் என் கிரகம் என்னை பாடாப்படுத்துது. இப்படி படித்தவர் முதல் பாமரர் வரையிலும் இந்த கர்மாவை பற்றியே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ கர்மானா என்ன? மனித பிரஜைகள் இந்த கர்மாவை பற்றி தெரிந்து கொள்ள உதவும் செய்யும். இது எப்படி இந்த கர்மா குறைவதை, எனக்கு கர்மா குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் எப்படி சுவாமி தெரிந்து கொள்வது என்பதை பற்றிய வீடியோ தான் இது. பட் ஒரு பிறவியில் நாம் பிறக்கிறோம். அந்த பிறக்கும் பொழுது அது ஒரு பையோடு வருகிறோம். அதுக்கு பேர் சஞ்சீதம் என்றால் ஒரு பை, ஒரு மூட்டை. அதில் நாம் பிறவியை எதை கழிக்க வந்தோம் என்றால் முற்பிறவியில் செய்த தீவினைகள் நிறைய இருக்குது, மூட்டை மூட்டையாக இருக்குது. ஆனால் இந்த பிறவியில் ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு வர்றோம். அந்த வினை பயனுக்கு தக்கபடி தான் இப்போ வாழ்க்கை இருக்கும், இப்போ வசதிகளும் இருக்கும், இப்பொழுது முன்னேற்றங்களும் இருக்கும். ஆக உடலை தாங்கக்கூடிய அளவிற்கு வினைகளை கழிக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்துகிறார். இது ஒரு பெரிய நீண்ட நெடிய நெட்வொர்க். ஸோ அதனால் நமக்கு இந்த வினைக்கு தக்கபடி தான் வேலை அமையும், தொழில் அமையும், வியாபாரம் அமையும், ஒரு வேலைக்காரன் அமைகிறது, மனைவி அமைவது, பிள்ளைகள் பிறப்பது, இப்படி எல்லாமே நம்முடைய வினைக்கு தக்கபடி தான். அப்போ இந்த வினைகள் எல்லாம் கழிதான். பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், பிறந்ததுலேருந்து யாருக்கும் துன்பமே பண்ணதில்லை, உபத்திரியமே நான் கொடுத்ததே கிடையாது, எனக்கு ஏன் அப்படி நடக்குது என்ற கேள்வி கேட்பவர்களுக்கு இந்த பதில் சரியாக இருக்கும். பிறவி கர்மாவை குறைக்கணும். பிறவி கர்மாவை குறைக்க வந்த இடத்தில் கொஞ்சம் வாழ்க்கையில் டூரிஸ்ட்லாம் போகிறோம் பாருங்கள், அது மாதிரி கொஞ்சம் துணிமணி, கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டு டூரிஸ்ட் போகிறோம். ஒரு வாரம் டூரிஸ்ட்டு, ஒரு 15 நாள் டூரிஸ்ட்லாம் போகிறோமா இல்லையா? வீட்டை மறந்துட்டு, வேலையில் மறந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தில் போயிட்டு அதே மாதிரியே நமக்கு வாழ்நாள் முழுவதும் இருந்துருமான்னா இருக்காது. டூரிஸ்ட்டு போகும்போது சந்தோஷம் இருக்கும், ஜாலியாக இருக்கும், எந்த வேலையும் இருக்காது, வீட்டு வேலையெல்லாம் விட்டுருவோம். அப்போ உண்ணுதல், உடுத்துதல், சாப்பிடுதல், ஜாலியாக இருத்தல். அது மாதிரி இந்த டூரிஸ்ட்டுக்கு வந்த மாதிரி இந்த பகவான் இந்த பிறவியில் நமக்கு கொஞ்சம் செல்வம், கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் வினை, இதை கழிப்பதற்காகவே நமக்கு ஒரு அறிவுறுத்துறார். அங்கங்கே சின்ன சின்ன பிரேக்குகள் வைக்கிறார், சின்ன சின்னதாக தேடி தேடி ஓடி தான் பெற மாதிரி வச்சுருக்கிறார். கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம், கஷ்டப்பட்டு படித்தோம், கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணும், கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டோம். அதாவது அப்பா சொல்லுவாங்க, நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன், கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டிருக்கணும். சிரமப்பட்டவர்கள் எல்லாரும் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா
அவர்கள் சுலபமான நிலையை அடைகிறார்கள். ஸோ அப்போ அவர்களுக்கு கஷ்டத்திலிருந்து இப்போ விடுதலை காலம். அதனால் நாம் வினை எப்படி வினையை போக்க வந்த இடத்தில் வினையை விரைத்து விடுகிறோம். வினையை போக்கலான்னு வந்த வினையை அகற்றி நல்ல பாக்கியத்தை பெறணும். வினை போக்க வந்த இடத்துல வினையை புதிய வினையாக விதைத்து அறுவடை செய்கிறோம். கொண்டு வந்தது 1/4 கிலோ மூட்டைன்னு வச்சுக்கோங்க, சுமாராக போகும்போது 1 கிலோ கொண்டுட்டு போனால் அப்போ எப்படி இருக்கும்? அப்போ நம்முடைய பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் வந்த பிறவியில் இப்பிறவியில் நம்முடைய கர்ம வினைகளை நாம் கழித்தோமா? நாம் யார்? நாம் எதற்கு இந்த பூமிக்கு வந்தோம் என்கிற கேள்விகளோடு தனிமனித வாழ்க்கை என்று ஒருவன் பார்க்க துவங்குகிறானோ அத்தகைய தருணத்தில் இருந்து அவன் உணர்ந்து கொள்வான், எனக்கு இறைவன் கொடுத்ததே பெரிய விஷயம். இந்த பிறவியில் எனக்கு இறைவன் அவன் அருளி தந்ததினால் நான் நன்றாக இருக்கிறேன். அறிகுறிகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் நம்மளிடத்திலே ஒளிந்திருக்கும். அவ வினையை முடித்து விட்டால் உயிர் கிளம்பும். வினையை முடிக்காத வரையிலும் உயிர்கள் பிறவி தொடரும். ஒரு தாய், இருதாய், உளதாய், பலதாயின்னு பல தாய் வயிற்றில் நம்ம பிறந்துக்கிறோம். அதனால் ஒருவருக்கு ஒரு வினை எப்படி உருவாகுகிறதோ அந்த வினைக்கு தக்கபடி தான் அதே மாதிரி வினை உருவாகி தான் அந்த வினை கழியும். இது ஒரு வகையான வினை பயன். பல பேருக்கு மத்தியில் இப்போ ஒருத்தருக்கு உடலால் ஓங்கி ஒருத்தரை அடிக்கிறீங்க. அது மாதிரி நிகழ்வு உங்களுக்கு எப்பொழுது அடிக்கிறீங்களோ உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அப்போ தான் நீங்கள் அதை கர்மா பேலன்ஸ் தேரி சரியாகும். நீங்கள் ஒருத்தரை ஓங்கி அடிச்சிட்டீங்க, அவருக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அடையுமா? முடியாது. அன்னதானம் போட்டால் நடக்குமா? நடக்காது. அப்போ உடலால் மனதால் என்ன பண்ணணும்? இதனால் செய்கிற வினைகளை நாம் திருப்பி அனுபவிக்க வேண்டும். அது காலம் கொண்டு வந்து தரும். ஒருத்தரை ஏமாத்துறீங்கன்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. இதுதான் இந்த வினை திருப்பி உங்களையே செய்யும். அப்படி நான் ஒருத்தரை ஏமாத்துறேன், எனக்கு ஒரு ஏமாற்றம் நடந்துருச்சுன்னா அந்த கர்மா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நான் ஒருத்தனை ரோட்டில் வச்சு கேவலப்படுத்தினேன், என்னையும் ஒருத்தனை வச்சு கேவலப்படுத்தினான், அந்த கர்மா கழியுதுன்னு அர்த்தம். வினையின் உருவாக்கம் வினையின் வழியாக சென்று பயணம் சென்று விதைத்தவனையே அத்தகைய செயலை செய்ய வைக்கும். இதுதான் வினை கழிவதற்குரிய அறிகுறிகள். இது நல்லாவா இருக்குது இப்படி கேட்குறது? ஏண்டா உன்னை நம்பி நாங்கள் காது கொடுத்து கேட்டால் நீ என்னடா பதில் சொல்கிற? நல்லாவா இருக்குது? இல்லை இல்லை, இது வரைக்கும் இப்படி தான் ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. கலியுகத்தில் சில விஷயங்கள்லாம் மாறி இருக்கு. அதாவது நியூட்டனினுடைய 3வது விதிப்படி ஒரு வினை தான் அதற்கு எதிர்வினை இருக்கும். அந்த எதிர்வினை அறிதல் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ நாம் என்ன செய்யணும்? உண்ணுதல், உடுத்துதல், தன்னை போல் பிள்ளையை பேணுதல் அப்படின்னு வாழ்க்கை நடத்தி போக முடியுமா? முடியாது. அப்போ என்ன செய்யணும் என்றால் பழைய வினை புதிய வினை என்று பழைய வினையை கழிக்காமல் புதிய வினையை சேர்க்கக்கூடாது. சைவ சித்தாந்தத்தில் ஒரு அற்புதமான விஷயம் உண்டு. திருவருட்கருணை கிடைத்து விட்டால் சில பேர்கள்லாம் பாருங்கள் சைவ சித்தாந்தத்துக்கு போகிறாங்க. அதாவது எப்படின்னா, கொல்லாமை புலால் உண்ண மறுத்தானை எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும் அப்படின்னு சொல்கிறாங்க. புலால் உண்ணாமல் இருந்தாலே போதும், பிற உயிர்களை கொன்னாத்தானே சாப்பிடணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் உங்களுடைய வினை கழியும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. ஆலயத்தில் போய் உளவார பணி செய்யணும். உங்கள் வினை எப்படின்னு பார்க்கணும். உங்களுடைய வினைகளை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எதில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எந்த தவறை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரே மாதிரியான தவறுகள் ஒருவன் செய்து கொண்டிருந்தால் அவன் அந்த வினை பயனாகத்தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறான். அப்போ அதுக்கு பேர் வாசனா மலம்னு பேர். அது கர்மாவிற்கு வாசனா மலம்னு ஒன்று உண்டு. அப்போ இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் தொடர்ந்து இருக்கோம், நம்மளால் ஒழுங்காக சாகவும் தெரியல, ஒழுங்காக பிழைக்கவும் தெரியல, வாழவும் தெரியவில்லை, இறக்கவும் தெரியவில்லை. அதனால் எல்லாத்தையும் கண்டு பயப்படுறோம். அதனால் என்ன பாவம் செய்தார்களோ இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள்னாரு. ஒருவனுக்கு ஒரே மாதிரி கஷ்டம் வருதுன்னா அவன் அதில் ஆராய்ச்சி பண்ணணும். அந்த கஷ்டத்தை வழியே சென்று சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுதல், எதையும் மூக்கால் அழாமல் இருத்தல். எதையும் 2000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறியா, 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறியா, 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு
3000 ரூபாய்க்கு மாத்திரம் உழைத்தால் அதுவும் புதிய வினையை வந்துவிடும். 15,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு 20,000 ரூபாய்க்கு உண்டான வேலையை செய்தால் கர்மா குறையும். எல்லா இடத்திலையும் நன்றி விசுவாசத்தை கொடுத்தல் பிறர் பெற வேண்டும். எப்பொழுதெல்லாம் சர்வீஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அதில் ஒரு சர்வீஸ் இருக்கட்டும். பிறர் உயர்வதற்குரிய அறிவு நாலேஜை ஷேர் பண்ணுங்க, உங்கள் கர்மவனை குறையும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பக்தியினால் நம்முடைய கர்மாவை குறைக்கலாம். அவமானத்தினால் தான் வாழ்க்கையில் வெகுமானம் என்கின்ற வார்த்தை. நீங்கள் அவமானப்பட்டாலாவது பிறர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு இருக்கிறீர்களா? அப்ப இந்த ஜாதகத்தில் ஞானிகளுடைய பார்வை, ஒரு ஞானி இருக்கிறார், ஒரு மகான் இருக்கிறாரு, அவருடைய பார்வையில் போகும் வரும்போது நாம் பார்த்தால் போதும், அவரை கண்டாலே போதும், அவரை பார்த்தாலே போதும், ஆனந்தம் வந்துவிடும். ஞானிகளுடைய கருணை பார்வை நம் மீது பட்டால் நம் வினை தீருவதற்குரிய வழி பிறக்கும். அப்படிப்பட்ட நிலையில் என்னாகும்? கர்மா குறைகிறது என்று சொன்னால் பிரச்சனைகள் அதிகமாகித்தான் கர்மா குறையும். பிரச்சனை தீவிரம் அடைகிறது என்றால் கர்மா வேலை செய்கிறது என்று அர்த்தம். அது உடலாலோ மனதாலோ வேலை பார்க்குற இடத்தாலோ சொந்த பந்த சம்பந்தத்தினாலோ பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துலையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருகிறது என்றால் அவன் கர்மாவை குறைக்கிறான். பல பல பிறவிகளிலே செய்திருக்கக்கூடிய சாபங்கள், ரோகங்கள், ருணங்கள் எல்லாம் பிரச்சனை வழியாக, நோய் வழியாக போகும், கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு வழியாக போகும். தேவையில்லாமல் நம்மை கொண்டு போய் நிறுத்தி விடுவார்கள், அசிங்கப்படுத்துவார்கள். கர்மா குறைகிறது. பிறர் உன்னை மானபங்கப்படுத்தினால், பிறர் உன்னை திட்டினால் அப்பொழுது உன் கர்மா கொத்து கொத்தாக குறைகிறது. ஆக முதல்ல பிரச்சனை அதிகமாகும். அதுக்கு என்ன காரணம்? நன்றி சொல்ல மறந்த பாவம் தான் துன்பத்திற்கு காரணம். இறைவன் நமக்கு செய்யாமல் பல பிறவிகளில் செய்த உதவியை எண்ணி இறைவனை கைகூப்பி தொழ வேண்டும், உளவார பணி செய்ய வேண்டும். ஆலய தூய்மை, ஆண்டவன் சேவை, ஞானிகளுக்கு உபச்சாரம் பண்ணணும், செடி கொடிகளை வளர்க்க பயன்படுத்தணும், கால்நடை ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கணும், வறியவர்களுக்கு உன் பண்டிகை தினத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து கொள்ளணும், மாத்திரை மருந்து வாங்க முடியாதவர்களுக்கு உதவி செய்யணும், அனாதையாக இறந்து கிடந்தவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். இதுபோன்ற வாழ்வில் பிறருடைய கஷ்டங்களுக்கு உதவிகரமாக இருந்தால் உன்னுடைய கஷ்ட காலத்தில் வலிய வந்து ஒருவர் உதவி செய்வார். ஆக அப்போ என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் பிரச்சனையை ஜாலியாக எடுத்துக்கொள்ளணும். அதற்கப்புறம் என்ன செயல் பண்ணணும்? நீங்கள் ஒரு வீடு வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும், உங்கள் சொத்தை விற்கணும்னா எந்த விதமான முயற்சியே இல்லாமல் அது சுலபமாக நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நான் போய் ஒருத்தரை தேடுவேன், இப்போ வழியே வர்றான். என்னுடைய செயல்கள் எல்லாம் சுலபமாக நடக்குது, எந்த விதமான முயற்சி இல்லாமல். அப்போ உங்களுடைய கர்மா குறைந்து சுகத்தை பெறுகிறீர்கள் என்ற அர்த்தம். கர்மா குறைகிறது என்றால் அறிகுறி எப்படி இருக்கும் என்றால், வாழ்வில் உங்கள் குழந்தைகளுக்கு போன உடனே நல்ல வேலை கிடைக்கும். குழந்தைகளுக்கு உடனே சின்ன வயசுலேயே இப்போ வேலைக்கு போயிடுவோம், சம்பாதிச்சிருவோம், கல்யாணம் நடக்கும், ஒரு குழந்தை பிறக்கும். இப்படி வாழ்வில் தகப்பனுடைய கர்மாவை குறைந்து விட்டால் குழந்தைகள் பெற்று விடுவார்கள். குழந்தைகளுடைய கர்மாவை கழிக்கத்தான் பூமிக்கு வருகிறது. அவர்களுக்கும் பொறுத்தளவில் நாம் என்ன சொல்ல வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாதிப்பது எப்பொழுது குறைகிறது, எப்பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை தேடி பிடிக்க வேண்டிய விஷயம் சுலபமாக வருது, அது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எஃபர்ட்லெஸ். எஃபர்ட் எடுக்கணும், எந்த விதமான எஃபர்ட்டும் இல்லாமல் சுலபமாக ஒரு வேலை நடக்கிறது என்றால் இதுதான் அறிகுறிகள். சுலபமான குழந்தை பிறத்தல், சுலபமான வேலைவாய்ப்பு கிடைத்தல், சுலபமாக பதவி கிடைத்தல், பட்டம் கிடைத்தல், பாராட்டு கிடைத்தல், ஏன் எல்லாம் சுலபமாக எந்த முயற்சியும் இல்லாமல் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதோ அது கர்மா குறையும். அது சிறு வயதிலே கூட சிலருக்கு கிடைக்கலாம், நடுத்தர வயதிலும் கிடைக்கலாம், முதுமையிலும் கிடைக்கலாம். எது எத்தகையதோ கொடுத்ததை, இறைவன் கொடுத்ததை இதுவே வாழ்க்கையில் பிரசாதம் என்று எண்ணிக்கொண்டு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஜாலியாக எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இது கஷ்டம் என்கிற உணர்தலை குறைத்து நான் இந்த பூமிக்கு வந்தது எது என்பதை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய
சிரமங்கள், பிரச்சனைகள் இவைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதனுள் இருந்து, அதனுடைய தர்மத்தில் இருந்து பிறர் பாதிக்காத வண்ணம், பிறர் அவமானப்படாத வண்ணம், பிறரிடத்தில் அதை சாற்றி விடாமல் நீங்களே வழியே சென்று அதை சரி செய்கிற பொழுது மட்டும்தான் கர்மா குறைகிறது, கர்மாவிலிருந்தும் விடுதலை பெறலாம். தொடர்ந்து இத்தகைய புரிதல், விழிப்புணர்வு ஒவ்வொருக்கு வருமாயின் அவர்கள் மீண்டும் மீண்டும் தீவினைகளை இந்த பூமியில் செய்ய மாட்டார்கள். நல்லதை செய்வார்கள், நல்லதையை கொடுப்பார்கள், நல்லவர்களாக வாழ்வார்கள். பூமி நம்மை சுமந்ததுக்குரிய அர்த்தத்தை உணர்ந்து நம்மை வாழ்த்தும். வாழ்வோம், வாழ்ந்து காட்டுவோம். வெற்றி ஜெயிப்பது நிச்சயம்.